ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தோசை எப்படி சுடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடானோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறோம். நல்லா அந்த கல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சைடில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம். நம்ம திருப்பி போடுறதுக்கு யூஸ் ஆகும், நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஒரு சைடு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தோம்னா எடுக்க முடிஞ்சதுன்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம். இப்போ அடுத்த சைடு வேகலாம். நல்லா சென்டரை எடுத்து போட்டுக்கிறோம். அவ்வளோதான், சுவையான தோசை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங்.